ईश्वरेकं सर्वभूतानां दामिको वक्वये श्रियं मनःकाममाभूतिं वाजसत्यमसीवगे पशूनां रूपाणस्य மங்களவாத்தியமான நாதகானம் நாங்க ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. உலகை காக்கும் பரம்பொருளே ஓம் நமோ நாராயணா. உலகை காக்கும் பரம்பொருளே ஓம் நமோ நாராயணா. இவ்வாறாக நாரபெருமான் நாராயணா நாராயண என்ற நாமத்தோடு கைலாயத்தை வந்திருந்து எம்பெருமான் உமையம்மையையும் உமையம்மை சமேத சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் நாராயணபெருமான் கூறுகின்றார். ஐயனே, உலகில் யாருக்குமே கிடைப்பதற்கரிய ஒரு கனி என்னிடம் கிடைத்துள்ளது. அதை தங்களுக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன் என்று சொல்லி அக்கனியை அப்படியான கனியை என்று இருக்கின்றார். அது யாருக்குமே கிடைக்காதது ஞானக்கனி என்று நாரபெருமான் கூறுகின்றார். அப்படியா செய்தால் பொருள்கள் பார்ப்போம் என்று அந்த கனியை சிவபெருமானிடம் நாரதர் கையளிக்கின்றார். அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்றேன் என்று கேட்கின்றார். பிறகு சிவபெருமான் கூறுகிறார், சரி நாங்களே, தாங்கள் கனியை தந்ததற்கு மிக்க நன்றி. இக்கனியை நாங்கள் எல்லோரும் பிரித்து உணவு உண்டு கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றார். நாரதர் கூறுகிறார், ஐயனே, இக்கனியை பிரித்து உண்ணக்கூடாது, ஒருவன் மட்டுமே உண்ண வேண்டும்
நிறைவேற தொடங்கி விட்டது அல்லவா? நாரதர் ஐயரே, நான் அப்படி எதுவும் நினைத்து வரவில்லை. ஒரு கனி கிடைத்தது, அதை தங்களை கையெழுப்பதற்காகவே வந்தேன். மற்றபடி நான் எதை நினைக்கவில்லை என்று கூறுகின்றார். சிவபெருமான் தெரியும் தங்களை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறிக்கொண்டு, இதற்கு என்ன செய்வது? 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், கனியை ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும், அப்படி யாருக்கு கொடுப்பது என்று கேட்கிறார். விநாயகர் கேட்கிறார், நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு தான் கையை தர வேண்டும் என்று கேட்கின்றார். முருகன் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் தான் கடைப்பிள்ளை, செல்லப்பிள்ளை, அக்கனி எனக்கே கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சிவபெருமான் கூறுகின்றார், 2 பேரும் போட்டி வருகிறார்கள், இக்கனியை எப்படி கொடுப்பது? நீரே ஒரு யோசனை கூறும் என்று நாரதன் கூறுகிறார். நாரதன் சொல்கிறார், ஐயனே, பிள்ளைகள் இருவருக்கு முறையிலே ஒரு போட்டியினை வைப்போம், அப்போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு இக்கனியை பரிசாக வழங்குவோம் என்று முருகமாக கூறுகிறார். இது ஒரு நல்ல யோசனை, அப்படியே செய்து வருவோம். என்ன போட்டி வைப்பது? உடனே சிவன் சொல்கிறார், இந்த உலகத்தை சுற்றி வருபவர்கள் முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இக்கனியை கொடுப்போம் என்று கூறுகின்றார். சிவபெருமான் சூரியன் முருகப்பெருமான் உடனே இதோ 5 நிமிடத்தில் உலகத்தை சுற்றி வருகிறேன் என்று வேகமாக மயிலேறி எனக்கு ஒரு ஐயம் உள்ளது, அதை நான் நாரதரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நான் விளையாட்டை சொல்லுகிறேன் என்று நாரதரை பார்த்து விநாயகர் பெருமாள், நாரதே, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன என்று கேட்கின்றார். நாரதர் கூறுகிறார், அம்மையப்பன் தான் உலகம், உலகத்தான் அம்மையப்பன் என்று. விநாயகர் நினைக்கிறார், அப்படியானால் அம்மையப்பன் உலகத்தை சுற்றுவதாக பொருட்களும் கூறுகிறார். ஆம், அப்படியே பொருளாகும். விநாயகர் பெருமான் அம்மையப்பனை விட்டு வருகின்றார். என்று விநாயகர் பெருமான் கேட்கின்றார். சிவபெருமானம், இதோ வெற்றி பெற்ற உமக்கே இக்கனி வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அக்கனியை விநாயகரிடம் கையளிக்கின்றார். விநாயகரையும் பார்க்கின்றார். அவர் கனி வியாபாரன் கைகளை கரங்களில் இருக்கின்றது. பார்த்ததும் ஒருவனுக்கு கோபம் வந்திருப்பது. நான் உலகத்தை வருமுன் நீங்கள் எப்படி கனியை கையளிக்கலாம் எனது அண்ணனிடம் என்று கேட்கின்றார். அதுக்கு சிவபெருமான் கூறுகின்றார், முருகனே, உனது அண்ணன் முதலில் உலகை சுற்றி வந்துவிட்டான், ஆகையால் அவருக்கு அந்த கனி வழங்கப்பட்டது. இதை ஏற்க முடியாது, நான் அண்ணன் எப்படி சுற்றி வந்திருக்க முடியும் என்று கேட்கும்போது நாரதர் நரகத்தை கூறுகின்றார். முருகா, அம்மையப்பன் உலகம் என்பதனால் விநாயகர் அம்மையப்பனை சுற்றி வந்து அக்கனியை கேட்டுக் கொண்டார் என்று முருகன் மிகவும் கோபப்பட்டு, இதை ஏற்கவே முடியாது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு விளைவிட்டு அழைத்து விட்டீர்கள். மூத்த பிள்ளைகளாம் செல்லப்பிள்ளை இளையபிள்ளை எதிர்ப்பாக வைத்து என்பதை காட்டிவிட்டீர்கள். இனி ஒருபோதும் உங்களுடன் நான் இருக்க மாட்டேன். நான் உங்களிடம் பிரிந்து சென்று எனக்கு ஒரு உலகம், எனக்கு ஒரு மக்களை உருவாக்கி அங்கு நான் தனித்து வாழப் போகின்றேன் என்று கூறி புறப்படுகின்றார். சிவபெருமான உலகமை எவ்வளவு தடுத்து பார்க்கிறார்கள். முருகா கோப்பனாலே பொறுமையாக என்று சொல்கிறார்கள். தான் நான் நீங்கள் எவர் பேச்சு நான் கேட்க மாட்டேன் என்று கோபத்துடன் முருகப்பெருமான் புறப்படுகின்றார். நீ வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. இங்கே கலகத்தை உண்டு கொண்டிருக்கிறாய். ஒற்றுமையாக இருந்த நமது குடும்பத்தில் சிறுகளாக கலகத்தை உண்டாக்கியிருக்கிறாய். ஆசை நிறைவேறியிருக்கிறார்கள்.
யானை மீது அமர்ந்துள்ளார். ஆண்டி கோலத்திலே கையில் தண்டத்துடன் கௌவை இனத்துடனும் முருகப்பெருமான் இங்கு பழனிமலை இருக்கின்றார். முருகப்பெருமானை சமாதானப்படுத்த முதலில் அவை பாட்டியார் வருகிறார். வந்து முருகனை கேட்கின்றார். முருகா, ஏன் இவ்வளவு கோபம் உனக்கு? உனது கோபத்தை குறைத்துக்கொள். உனது குடும்பத்துடன் இணைந்து நீர் ஒன்றாக வாழ வேண்டும் என்று எல்லோரின் விருப்பமாக உள்ளது. தயவு கூர்ந்து இதை சற்று சிந்தியுங்கள் என்று முருகனிடம் அவை பாட்டியார் கேட்கின்றார். முகமொன்று ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடைய ஞான மொழி பேசு முகமொன்று கூறுமடியார்கள் வினைத்தீர்த்த नित्याते नुतरास्वदं सुब्रह्मण्योऽहं 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 स्वामी प्रत्यमन महादेवदाः देवार திருப்புகழ்வதாரிய தேவாரம் புராணம் திருப்புகழ் திருச்சிதம்பலம் தலம்பூகோடு தூபம் மகம்பறியேன் தமிழோடு செய்பாடல் மகம்பறியேன் நடந்தீங்கிலும் உன்னை மகம்பறியேன் தற்போது நடந்து முடிந்திருக்கின்றது. ஒரு குடும்பத்தின் கதையை பற்றி விளக்கமாக எங்களுடைய குருக்கள் ஐயா அவர்கள் வடிவாக கூறியிருந்தார். ஆனால் நாரதர்கள் எங்கே இருந்தாலும் சண்டைகள் வரத்தான் செய்யும், அது நிச்சயம். ஆகவே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த மாம்பழத்தினை நாங்கள் வருடமாதோறும் ஏலத்திலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியிலே இந்த முறையும் இந்த மாம்பழ ஏலத்திலே விடப்படும். விரும்பியவர்கள் உங்களுடைய விலைகளை வைத்து போட்டியிலே வாங்கிக் கொள்ளலாம். தற்போது அந்த மாம்பழத்தின் பெறுமதி இது ஆலயத்துக்கு வளர்ச்சிக்காக சரி 5000 ரூபாய். இந்த மாம்பழத்தின் பெறுமதி 5000 ரூபாய். அதிலிருந்து ஏலம் வைக்கலாம். 6000 ரூபாய்.
10,000 ரூபாய், 11,000 ரூபாய், 15,000 ரூபாய். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சுதான் நான் 10,000 வச்சேனா, அதுல இருந்து 5 குறைக்க சொல்றீங்க. 16,000 ரூபாய், 20,000 ரூபாய், 21,000 ரூபாய், 25,000 ரூபாய், 25,000 ரூபாய், 26,000 ரூபாய், 30,000 ரூபாய். அதனுடைய விலை இன்னும் இருக்கின்றது. 30,000 ரூபாய், 30,000 ரூபாய், 31,000 ரூபாய், 31,000 ரூபாய், 32,000 ரூபாய், 32,000 ரூபாய், 33,000 ரூபாய், 33,000 ரூபாய். இது உண்மையாக கிடைக்க வேண்டிய ஒரு கனி. இது யாழ்ப்பாணத்திலே நான் அறிந்தேன் 1,60,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் இதை ஏலம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். 40,000 ரூபாய், 40,000 ரூபாய், 41,000 ரூபாய், 41,000 ரூபாய், 41,000 ரூபாய், 41,000 ரூபாய், ஒரு தரம் 41,000 ரூபாய், 41,000 ரூபாய். அதிக நேரம் இல்லை விளக்கிட முடியாது. ஒரு தரம் 43,000, 41,000, 41,000, 41,000. இரண்டாவது தரம் 43,000, இரண்டாவது தரம் 41,000 ரூபாய், இரண்டாவது தரம் 41,000 ரூபாய், 42,000 ரூபாய், 42,000 ரூபாய், 42,000 ரூபாய். ஒரு தரம் 42,000 ரூபாய், ஒரு தரம் 42,000 ரூபாய், இரண்டு தரம் 42,000 ரூபாய், இரண்டு தரம் 42,000 ரூபாய், 43,000 ரூபாய், 43,000 ரூபாய், 50,000 ரூபாய், 50,000 ரூபாய், 50,000 ரூபாய். ஒரு மாங்கனியின் விலை 50,000 ரூபாய். அதை விடக்கூடாது என்றுதான் எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனா 50,000 ரூபாய், 50,000 ரூபாய், ஒரு தரம் 50,000 ரூபாய், ஒரு தரம் 50,000 ரூபாய், இரண்டு தரம் 50,000 ரூபாய். முடிக்க போறேன். 55,000 ரூபாய், 55,000 ரூபாய், 55,000 ரூபாய். அவரும் விடக்கூடாது என்றுதான் நீங்கள் யோசிச்சு வைச்சு. 55,000 ரூபாய், 55,000 ரூபாய், 55,000 ரூபாய், ஒரு தரம் 55,000 ரூபாய், ஒரு தரம் 55,000 ரூபாய், இரண்டு தரம் 55,000 ரூபாய், இரண்டு தரம் 55,000 ரூபாய், இரண்டு தரம் 55,000 ரூபாய். முடிக்க போறேன். இரண்டு தரம் 55,000 ரூபாய், இரண்டு தரம் 55,000 ரூபாய், இரண்டு தரம் 55,000 ரூபாய், மூன்று தரம் 55,000 ரூபாய். திருவாளர் இந்திரகுமார் அவர்கள் இந்த மாங்கனியை 55,000 ரூபாய் கொடுத்து
தன் வசம் பெற்றுக்கொண்டார். அவருக்கு என் பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும். அவர் நெடுநூறு காலம் வாழ வேண்டும். என் பெருமானின் சகல சௌவாக்கியமும் கிடைத்து அவர் ஒரு பெரிய மனிதனாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வாசிங்க நாதேஸ்வரம், வாசிங்களேன். அடிங்க 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 பொடி எடுத்து போறா. நம்ம 56 மணி உலகி போயிட்டா. மூணு பேரும் ஜாமியை சுத்திட்டு வா. गणेशाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् महिलाण्डकोटि ब्रह्माण्डनाथ स्वामिन् महामृद्यमानः देवारपुराणे अरुளிய பாடுகிறது. என்ன விளையாடுறாங்க? Oh,
महाराजते अदक जवाहरनारुड पूर्णामस्कलांबा समेत हरिहरपुत्रजते ऐकापदवानवतिर्त्यं तत्कोटि देवता समेत देवेन्द्रजते राजमृति वर्णवाय कुबेर ईशानादि अष्टदिक्पालजते स्वामी महाजन कौमारी वैष्णवी वारायन्द्राणि चामुण्डा दत्तमातृकाजते आरपुत्र पुर्यामत्र कालिकांबा समेत वीरभद्रेवजते अष्टकोट्यानि प्रियवतारनादि भैरवेन्द्रजते अमरकोटि माल्यभक्षण सोमशः प्रेमनन्द बालवङ्गे ध्यानप्रिय कुम्भोदर सन्देह வருடாந்த மகா உற்சவத்தின் 6ஆம் நாள் உற்சவம் இன்று மாம்பழ உற்சவம் நடைபெற்றிருக்கின்றன. இந்த மாம்பழ உற்சவம் மிகவும் சிறப்பாக நடத்திய என்னுடைய சிவகாமியார்களுக்கு நாங்கள் பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும். ஆகவே நாளைய நாள் திருவண்ணை திருவிழா. திருவண்ணை திருவிழா நாளை பிற்பகல் 5 மணியளவில் விநாயகர் பெருமான் வேட்டை உற்சவத்திற்கு புறப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அனைத்து அடியார்களும் இன்றைய வந்த ஒரு நாளைக்கு சரியாக 4 மணியளவுக்கு ஆலயத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அத்துடன் சர்வாவா கோவால்வா